லதா விஷயத்தில் ரஜினிகாந்த், எம்ஜிஆர் கட்டி வைத்து அடித்தது உண்மையா? ரஜினிகாந்த் உடல்நிலை சரியில்லாத பொழுது அவரை ஆஸ்பத்திரியில் சென்று பார்த்து 2 மாதம் ஓய்வெடு என்று சொன்னது உண்மையா? பலரும் பல விதமாக பேசுகிறார்கள். அதில் எது உண்மை? ரஜினியும் லதாவும் சங்கர் சலீம் சைமன் படத்தில் நடித்து கொண்டிருந்தார். அப்பொழுது இருவருக்கும் காதல் வந்தது என்று ஊடகங்கள் சொன்னது. எம்ஜிஆருக்கு பிடிக்கவில்லை. எம்ஜிஆர் அவரை ராமவரம் தோட்டத்திற்கு கூட்டி சென்று கட்டி வைத்து அடித்தார் என்று யூடியூபில் பலரும் பேசிக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் எம்ஜிஆர் அப்படிப்பட்ட மனிதர் அல்ல. நல்லெண்ணம் கொண்டவர், எல்லோரையும் அரவணைத்து செல்பவர். உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் லதாவை அறிமுகப்படுத்தும் பொழுது எம்ஜிஆர் 4 வருட ஒப்பந்தம் கையெழுத்து வாங்கி கொண்டார். ஆனால் அவர் படங்கள் தவிர மற்ற படங்களில் நடிப்பதற்கு எம்ஜிஆர் அனுமதி கேட்டுத்தான் நடிக்க வேண்டும். அப்படித்தான் சங்கர் சலீம் சைமன் படத்திலும் எம்ஜிஆரின் ஒப்புதல் கேட்டுதான் லதா நடித்தார். ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன நடக்கிறது என்பது எம்ஜிஆருக்கு தெரிய வந்தது. சங்கர் சலீம் சைமன் 1977ஆம் ஆண்டு வெளியான ஹிந்தி திரைப்படமான அமர் அக்பர் அந்தோனியை தழுவி எடுக்கப்பட்டது. ஆனால் இந்தியாவின் வெவ்வேறு மதங்களைச் சேர்ந்த 3 தலைப்பு கதாபாத்திரங்களின் கருத்தை மட்டுமே தக்க வைத்துக் கொண்டது. இந்து மதம், இஸ்லாம் மற்றும் கிறிஸ்தவம் பாடல்களையும் கண்ணதாசன் எழுதி MS விஸ்வநாதன் இசையமைத்தார். 1978 இந்த படம் வெளிவந்தது. அப்பொழுது எம்ஜிஆர் முதல்வராக இருந்தார். அவர் எதற்கு ரஜினியை கட்டி வைத்து அடிக்க வேண்டும்? ஆனால் ரஜினி பைத்தியம் பிடித்த நிலையில் இருந்தபோது எம்ஜிஆர் தான் அவருக்கு உதவி செய்திருக்கிறார். சிவாஜி நடித்த திரிசூலம் திரைப்படத்தின் வெற்றி விழா கொண்டாட்டம் மதுரையில் நடந்தது. அப்பொழுது அங்கு சென்றுவிட்டு வந்த ரஜினி ஏர்போர்ட்டில் மிகப்பெரிய கலவரம் செய்தார். கேள்வி கேட்பவர்களெல்லாம் அடிக்க ஓடினார். இதனால் ரஜினிக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது என்று பத்திரிகைகள் எழுதி தள்ளியது. அப்பொழுது தர்மயுத்தம் என்ற படம் திரைக்கு வந்தது. அந்த படத்தில் ரஜினிக்கு அமாவாசை ஆனால் பைத்தியம் பிடித்துவிடும், கைகளையும் கால்களையும் கட்டி போட்டு விடுவார்கள். அதே போல அமாவாசை வந்துவிட்டால் ரஜினி பைத்தியம் பிடித்தது போல் கத்த ஆரம்பித்து டென்ஷன் ஆகி விடுவார். பத்திரிகையாளர் நெல்லை ஜெயமணியை காரை விட்டு ஏற்ற போனார் என்று அவர் வழக்கு தொடுத்திருந்தார். இப்படி மனநிலை சரியில்லாத ரஜினியை எம்ஜிஆர் வெளியே விட்டுவிடாதீர்கள் என்று டாக்டரிடம் அட்வைஸ் சொன்ன நிகழ்ச்சியைத்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். 2 மாதம் சிகிச்சை கொடுங்கள் என்று ரஜினிக்கு அட்வைஸ் செய்த எம்ஜிஆர். தம்பி, நடிகனுக்கு உடம்புதான் முக்கியம், ரிஸ்க் எடுக்காதே. ரஜினிக்கு எம்ஜிஆர் சொன்ன அட்வைஸ். 2 மாதம் சிகிச்சையில் இருந்தபோது எம்ஜிஆர் சொல்லாமல் என்னை வெளியில் விடக்கூடாது என்று சொல்லிவிட்டதாக நடிகர் ரஜினிகாந்த் கூறியுள்ளார். நான் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்தபோது வாரம் ஒரு முறை என்னை பற்றி விசாரித்த எம்ஜிஆர், நான் குணமான பிறகு என்னை வெளியில் விட வேண்டாம் என்று கூறியுள்ளார். அதற்கான காரணம் அவரே என்னை நேரில் அழைத்து சொன்னார் என்று ரஜினிகாந்த் ஒரு பேட்டியில் கூறியுள்ளார். தமிழ் சினிமாவில் கருப்பு வெள்ளை படங்களில் தொடங்கி தற்போதைய டிஜிட்டல் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் சூப்பர் ஸ்டார் பட்டத்துடன் வலம் வருபவர் ரஜினிகாந்த். கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான அபூர்வ ராகங்கள் என்ற படத்தின் மூலம் தனது நடிப்பு பயணத்தை தொடங்கிய ரஜினிகாந்த் தொடர்ந்து கமல்ஹாசனுடன் இணைந்து பல படங்களில் நடித்திருந்தார். ஒரு கட்டத்தில் பைரவி படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமான ரஜினிகாந்த் அதைத் தொடர்ந்து பல வெற்றி படங்களில் நடித்திருந்தார். அந்த வகையில் 1978ஆம் ஆண்டு ரஜினிகாந்த், ஸ்ரீபிரியா ஆகியோர் நடிப்பில் வெளியான பிரியா திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்று ஓடிக்கொண்டிருக்கும் போது நடிகர் ரஜினிகாந்த் மருத்துவமனையில் இருந்துள்ளார். அந்த நேரத்தில் அவரை பிடிக்காதவர்கள் ரஜினிகாந்த் இனி நடிக்க மாட்டார், அவருக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது, அவரின் சினிமா வாழ்க்கை அவ்வளவுதான் என்று பரப்பத் தொடங்கியுள்ளனர். இதனிடையே தான் மருத்துவமனையில் இருந்தபோது எம்ஜிஆர் தன்னை பற்றி விசாரித்தது குறித்து பேசியுள்ள ரஜினிகாந்த், பணம் கொடுத்தே சிவந்தகை எம்ஜிஆர். அவர் எத்தனை பேருக்கு உதவி பண்ணியிருக்கிறார் என்பது தெரியாது. ஏனென்றால் விஜயா ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆயிருக்கேன். எம்ஜிஆர் அவர்கள் வாரத்திற்கு 2 முறை ஃபோன் பண்ணி எப்படி இருக்க என்று விசாரிப்பார். அங்கே 2 மாதம் சிகிச்சை எடுத்து நான் குணமான பிறகும் என்னை வெளியே விடாமல் அப்படியே உட்கார வச்சுட்டாங்க. அப்போது CM ஆஃபீஸிலிருந்து ஒரு ஃபோன் வருகிறது. நான் டிஸ்சார்ஜ் ஆன பிறகு அவர்கிட்ட சொல்லிவிட்டு தான் போகணும் என்று எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு எம்ஜிஆர் எனக்கு ஃபோன் செய்தார். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நான் டெல்லி போயிட்டு இருக்கேன், நான் வந்தவுடன் என்னை பாருங்க என்று சொன்னார். அதன்படி அவரை பார்க்க நான் சென்றிருந்தேன். அப்போது என்கிட்ட சொன்னாங்க, பாரப்பா தம்பி, ஒரு நடிகனுக்கு உடம்பு தான் மூலதனம், அந்த உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், ஸ்டன் பண்ணுறேன்னு சொல்லி ரிஸ்க் எடுக்காத, ஸ்டன் பண்ணுறதுக்கு வேற ஆள் இருக்காங்க என்று அறிவுரை கூறியுள்ளார்.